பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையின் பாரம்கிற தலைப்பின் கீழே நான் ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர்களுக்கு என்று சொல்லி பேசிக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து சில சர்ச்சைக்குரிய போதனைகளை நான் கேள்விப்பட்டேன். நான் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறேன். எனக்கு இங்கே நடக்கிற ஊழியங்களை எல்லாம் அவ்வளவா அதிகமாக தமிழ்நாட்டு ஊழியங்களை பற்றி தெரியாது. யாராவது ஒரு சில பாஸ்டர்ஸ், ஒரு சில ஊழியக்காரங்க யாராவது எனக்கு இப்படி நடக்குதுன்னு சில காரியங்களை சொன்னால் தான் தெரியுமே தவிர, அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியங்களை குறித்து அதிகமாக தெரியாது. பல பேரை குறித்து கூட எனக்கு தெரியாது. ஒரு சிலர் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சரௌண்டில் இருக்கிற ஒரு சிலர், இல்லை மூத்த ஊழியக்காரங்க, ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரங்க, அப்படி ஒரு சிலர் தான் எனக்கு தெரியுமே தவிர அதிகமாக இங்கே இருக்கிறவங்களும் எனக்கு தெரியாது. அப்போ சில சர்ச்சைக்குரிய சில காரியங்களை குறித்து என்னோட கூட பகிர்ந்து கொண்டாங்க. இப்படியெல்லாம் போதனைகள் இருக்குது, கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து அவைகளை புசித்தால் என்ன தவறு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு ஒரு பண்டிகைகள் வருது, கர்த்தராகிய இயேசுவை அல்லாத அந்நிய தெய்வத்தை வணங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒருவன், நான் இயேசுவை தெய்வம் ஏற்றுக்கொண்ட ஒருவன், கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவின் போதனையை கை கொள்கிறவன் என்று சொல்லுகிற ஒருவன், நான் அங்கே போய், இங்கே பாருங்கள், எல்லாரோட நட்பாய் பழகிறது தவறு கிடையாது. ஆனால் சில காரியங்கள் இருக்குது, சில காரியங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி சில எல்லைகள், சில ஒழுக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. விக்கிரகங்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருள் வருதுன்னு சொன்னால் அதை புசிக்கிறதுக்காக வேதம் இங்கே அனுமதிக்கிறது கிடையாது. சிலர் அதை புசித்தா, கிறிஸ்தவர்கள் அதை புசித்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் அதை சாப்பிட்டா தான் எங்கள் நட்பை தெரிவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பிறக்கும்போதே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதில் இருந்து நான் ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட காரியத்தை நான் சாப்பிட்டது கிடையாது. நான் சில தவறுகள், தேவன் விரும்பாத காரியங்கள் செஞ்சுருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த விக்கிரகத்தை குறித்த ஒரு காரியம் வரும்போது அது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு அதை குறித்து நான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். சில குழப்பங்கள் இருக்கிறதுனால, சில குழப்பமான காரியங்களை இன்றைக்கி பெரிய ஊழியர்கள் என்று சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியிலே ஃபேமஸாக சொல்லப்படுற மூத்த ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட இதை குறித்து சில தவறான காரியங்களை சொன்னதாக ஒரு சிலர் என்கிட்ட சொல்லும்போது, அப்போ நான் யோசித்தேன், வேதத்தில் இப்படி இருக்குதே, ஒழுக்கங்கள் இருக்குதேன்னு சொல்லி. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வேளை உங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கும்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டும் போது நீங்கள் பார்த்து தெளிவு பெறலாம். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் சேர்த்து தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். ஒருவேளை ஊழியக்காரர்களும் நீங்கள் ஒருவேளை அந்த குழப்பவாதிகளுக்கு பின்னாடி போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் தெளிவு பெறலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்திலே நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இங்கே ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அறிவு உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. பல பேர் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க, எங்களுக்கு அறிவு இல்லையான்னு. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருவன் நினைச்சா, இங்கே அடுத்த வசனம் அவர் சொல்றார், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சான் அப்படின்னா அவன் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விதமாக இன்னும் அவனுக்கு தெரியல. இது டாபிக் எதை குறித்து வருது அப்படின்னு சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தை அவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் அதை தான் பேசுகிறார் அவர். இதில் மாத்திரமல்ல, 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலையும் பேசுகிறார். நேரம் இருக்கும்னு சொன்னால் நம்ம வரிசையாக பார்க்கலாம். அடுத்து இங்கே 3வது வசனம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனாலே அறியப்பட்டு இருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும்
ஒருவரே அன்றி வேறொரு தேவன், அதாவது கர்த்தராகிய ஆண்டவரை தவிர, இயேசுவை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. அப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்றே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகர் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. 7வது வசனம் சொல்லுது, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசூசிப்படுகிறது. விக்கிரகத்தை அது ஒரு பொருள் நினைச்சு புசிக்கிறாங்க. இதை சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்றாங்க. அப்படி விக்கிரகத்துக்கு ஒரு பொருள் என்று நினைச்சு, நல்லா திரும்பவும் கேளுங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்க, இது என்னப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நம்ம ஆண்டவர் தானே பெரியவர், அதில் என்ன இருக்கு? சில கிறிஸ்தவர்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ரைட்டு, விசுவாசிக்கிறது நல்லது தான், சரிதான், நல்லது தான் விசுவாசிக்கிறது. எங்கள் இயேசு தான் பெரியவர், வல்லமை இல்லவர், அதுவும் சரிதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி நினச்சிக்கிட்டு விக்கிரகம் வரும் பொருள் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சி எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, விக்கிரகமானது அது ஒரு பொருள். அது ஒரு பொருள்னா எத்தனையோ பொருள்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா, அதே மாதிரி அதுவும் ஒரு பொருள் தான்ப்பா, அதனால் அதை முன்னாடி இருக்கிற சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படி நினச்சி புசிக்கிறாங்க. அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருக்குதான். அப்படிப்பட்டவருடைய மனசாட்சி குத்தலை, மனசில் குத்தப்படலை, அது நான் தவறுன்னு சொல்லி குத்தப்படலை. ஏன்னா மனசாட்சி பலவீனமாக இருக்குது. அப்படி பலவீனமாக இருப்பதால் அசூசிப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இங்கே பாருங்க, நார்மலான சாப்பாடு வேற. உபவாசிக்கிறவனும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறான். உபவாசிக்கிறவன் எதுக்காக உபவாசிக்கிறான்? இன்னும் தேவனையை நெருங்கணும், இல்லை தேவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக, ஒரு விண்ணப்பத்துக்காக உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறான். சாப்பிட்றவனும் எதுக்காக சாப்பிட்றான்? நல்லா சாப்பிட்டா தானே அன்றுக்காக ஓட முடியும், இன்னும் ஊழியம் செய்ய முடியும், இன்னும் உழைக்க முடியும்னு சொல்லி சாப்பிட்றான். அங்கே அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனாலும் 9வது வசனம் சொல்கிற, ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம், இந்த சாப்பாட்டு விஷயத்தில் உனக்கு இருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு, வீக்காக இருப்பாங்க, உன் அளவுக்கு விசுவாசம் இருக்காது, உன் அளவுக்கு தைரியம் இருக்காது, உன் அளவுக்கு ஆவியில் பலம் இருக்காது. அப்படிப்பட்ட பலவீனருக்கு தடுக்கலாக இருக்காதபடி பார்த்துக்கோ. நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ போய் உட்கார்ந்துருக்கிற இடம், நீ பழகிற ஆட்கள், நீ போகிற இடம், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விசுவாச குறைவாக உள்ளவனோ இல்லை புதுசாக வர்ற விசுவாசியோ அவன் தடுக்கலாயிராதபடி, வழி தப்பிராதபடி அவனுக்கு முன்னாடி நீ முன்னுதாரணமாயிரு, கவனமாயிரு. 10வது வசனம், எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை, நீ சொல்கிற எனக்கு அறிவு இருக்குது, அதுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னு. எனக்கு தெரியும், எனக்கு அறிவு உண்டு, அறிவு இருக்கு, அதெல்லாம் ஒரு பொருள் தான், அதெல்லாம் தெய்வம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அறிவுள்ளவனாகிய உன்னை, அப்படி அறிவாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறேன், உன்னை பார்த்தான்னு சொல்கிறாரு. அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே, சில பண்டிகைகள் வருது, அது கோயிலில் தான் கொண்டு விக்கிரகத்து இருக்குன்னு இல்லை, அது வெளியிலையும் பண்டிகை காலங்களில் வெளியிலையும் வச்சு கொண்டாடுவாங்க. அது வெளியிலையும் வச்சு கொண்டாடுவாங்க, தெருக்களிலே, வீதிகளிலோ, வீட்டு முன்னாடி எங்கே வேணாலும் வைப்பாங்க. அப்படி வச்சு அதுக்கு முன்னாடி பொருள்களை கொண்டு வைப்பாங்க. இங்கே அதை தான் சொல்லி, விக்கிரக கோவில்களிலே, அந்த கூட்டத்தில், அந்த கோயில்களில் ஒருவன் உன்னை பந்து இருக்க கண்டால் நீ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீ உட்கார்ந்துருக்கேன்னு வை. அப்படி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறத நீ சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருந்த அப்படின்னு சொன்னால், பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி, ஒருத்தர் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பான், அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா, அவனுக்குள்ளே ஒரு துணிவு வரும். நீ போய் உட்கார்ந்து சாப்பிட்றதுனால
உன்னை பார்த்துட்டு அவனும் யோசிப்பான், நாமளும் போய் உட்காந்து சாப்பிட்டா என்ன. இன்னைக்கு சிலர் பைத்தியக்காரத்தனமான ஆலோசனைகளை, இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறதுனால ஒரு சிலர் அதை பின்பற்றி தன்னை புத்திசாலி அறிவாளி என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிற அதை காரியத்தை பின்பற்றி விசுவாச குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், இவங்களும் அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு. பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. 11வது வசனம் 1 கொரிந்தியர் 8:11. பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம், உனக்கு அறிவு இருக்குப்பா, நீ நிறைய படிச்சிருக்க, நிறைய வியாக்கியானம் பண்ணுத, உனக்கு எல்லா அறிவும் இருக்கு, நீ நிறைய படித்தவன். ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான் உன் சகோதரன், அவனுக்கு அவ்வளோ படிப்பு இல்லை, உன் அளவுக்கு அறிவு கிடையாது, உன்னை பார்த்து அவனும் கெட்டு போயிடுவானே. அடுத்து 11, பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா. அப்போ இன்னொருத்தன் கெட்டு போகிறதுக்கு நீ காரணமாக இருக்கலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி இருக்க 12வது வசனம், இப்படி இருக்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து, பாருங்க நல்லா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து பேசிக்கிட்டு வரும்போதையே சொல்றாரு, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து, இன்னொருத்தன் கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருந்தன்னா அப்படி அங்க பாவமாகுது அது. அப்போ இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். சொல்றார், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நீங்க பாவம் செய்கிறீங்க. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதன் தொடர்ச்சியாக 10வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. அதாவது இன்னைக்கு சில இடத்துல திருவிருந்துன்னு சொல்லுவாங்க, ராப்போஜனம் சொல்லுவாங்க, கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் கர்த்தருடைய அந்த பாத்திரத்திலையும், அதாவது அவருடைய இரத்தத்திலும் சரீரத்திலும் நீ பங்கு கொள்கிற, அதில் நீ ஐக்கியமாக இருக்கிறதுனால 17வது வசனம் சொல்கிறார், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா. அதுபோல இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா. அப்போ திரும்பவும் இங்கே சொல்கிறார், 8வது வசனத்திலே அவர் என்ன சொன்னார், விக்கிரகம் ஒரு பொருளான்னு கேட்டார். பல பேர் அது ஒரு பொருள் தானே நினச்சிக்கிடுறாங்க. வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருக்கிறதுல அது ஒரு பொம்மை தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, திரும்பவும் நான் நல்லா சொல்கிறேன், திரும்பவும் நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:19. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ. அடுத்த வசனங்கள் தொடர்ந்து நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வசனத்தை கவனிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ நீ விக்கிரகம் நினைக்கிற, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ விக்கிரகத்தை ஒரு பொருள் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறாரு, அவன் அதை பொருள்னு நினைக்கலடா, நீ தான் பொருள்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் அதை பொருள்னு நினைக்கல. அவன் எதுக்கு கொண்டு போய் அதை படைக்கிறான், ஒரு பொருளுக்காக படைக்கிறான். நீ வீட்டில் உன் பிள்ளைகள் விளாண்டுக்கிட்டு இருக்க பொம்மை நினச்சி பொம்மைக்காக படைக்கிறான். அவன் பொம்மைக்கு முன்னாடியே வச்சு கொடுக்குறான். அவன் அப்படி வச்சு கொடுக்கல, அவன் அப்படி நினச்சி அதை கொண்டு அங்கே வைக்கல. இங்கே பவுல் சொல்கிறாரு, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவன் பலியிடுறது, அவன் கொண்டு படைக்கிறது, அவன் பேய்களுக்கு படைக்கிறான்னு வேதம் இங்கே சொல்லுது. அதில் போய் நீ எடுத்து சாப்பிட்றது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ கர்த்தருடைய சரீரத்திலையும் கர்த்தருடைய ரத்தத்திலையும் கையை வச்சுட்டு இதையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ அதுலேயும் போய் கை வைக்கிறது நன்மையானது அல்ல. 21, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தையும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே.
நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நீ இதையும் சாப்பிடுவேன், நான் அதையும் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னா உன்னை எப்படி கிறிஸ்தவன் சொல்றது? இது எப்படிப்பட்ட உபதேசம்? இது வேதாகமத்துக்கு முரணான உபதேசமா இருக்குல்ல. திரும்ப திரும்ப பவுல் இங்கே சொல்லியிருக்கிற 2 இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இங்கே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறாரு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவை பொருள் கிடையாது. அது ஒரு பொருளாக அவங்க நினைக்கல. அதை வழிபடுறவங்களும் அதை செய்கிறவங்களும் அதை ஒரு பொருளாக நினைச்சாங்களா? நினைக்கல. அதுக்கு கொடுக்கும்போது, அதுக்கு முன்னாடி பொருட்களை கொண்டு வைக்கும்போது, பலியிடும்போது அது ஒரு பொருள் நினைச்சு பலியிட்டாங்களா? இல்லை, அவர்கள் பேய்களுக்கே அதை பலியிட்டாங்க, பேய்களுக்கே கொண்டு போய் படைச்சாங்க. நீ அதில் போய் கை வச்சு அதை நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா, நீ இங்கேயும் சாப்பிடுவேன் அங்கேயும் சாப்பிடுவேன்னா, அப்போ நீ யார்? ஒன்று இங்கே இரு, இல்லை அந்த பக்கம் இரு. 2ல் ஏதாவது ஒரு பக்கம் இரு. 2 பக்கம் இருக்க முடியாது. 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்யவே முடியாது. யாராவது ஒருவரை பகைச்சு தான் ஆகணும். ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய், தேவன் கர்த்தர் விரும்பினது போல வாழு. அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போயிரு. இங்கே இருக்கிறவனை நீ கெடுக்காத. இங்கே 22வது வசனம், நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நீ அவரை விட பெரிய அறிவாளியா? அவரை விட பலசாலியா? சில பேர் தன்னை அப்படி நினச்சிக்கிடுறாங்க. தனக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு அறிவு இருக்குன்னு. அறிவு கிடையாது, அன்பு. அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு தான் பிரமாணம் பெருசு. அன்பே பெரியது. உண்மையிலே ஒருவன் கர்த்தராக இயேசுவை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே கர்த்தர் மீது அன்பு செலுத்துறான் அப்படின்னு சொன்னா, அவரை நேசிக்கிறவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடமாமலும் பாவிகளுடைய நிலை வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது, எந்த கூட்டத்தோட சேரணும் எங்கே சேரக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, தேவன் என்னெல்லாம் விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்ப்பான். ஏன்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருக்கு விரும்புகிறது என்னவோ அதையே பேசுவான், அவர் விருப்பத்தையே பேசுவான், அவர் விரும்புகிற கூட்டத்தோடையே சேருவான், அவர் விரும்புகிற பாதையிலே போவான். அதான் அன்பு. இங்கே 23வது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நானும் சாப்பிட முடியும், நானும் எல்லாரையும் போல இருக்க முடியும், நீங்கள் சொல்கிறத போல் நானும் செய்ய முடியும், ஆனால் அதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கே 1 கொரிந்தியர் 10:24 சொல்கிறாரு, ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 25வது வசனம், கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டிய தேவையில்லை. எப்படியா ஒருவர் சொல்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். வயலில் அறுக்கும்போது அவங்க அங்கே சாமியை கும்பிட்டுட்டு தானே அறுக்குறாங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே அறுத்து தானே கொண்டு வர்றாங்க, அங்கே என்ன கும்பிடாமே அறுத்து கொண்டு வர்றாங்க. சரியான விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. அங்கே எதையுமே கொண்டு போய் அவங்க படைக்கலை. அவன் எந்த தெய்வத்தை கும்பிட்றானோ அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு அறுக்கிறான். அங்கே படையல் போடலை, விக்கிரகத்தை கொண்டு வச்சு அதுக்கு படையல் படைக்கலை. படையல்னா முதல்ல அர்த்தம் புரியாமல் பேசக்கூடாது. இன்றைக்கி அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தில் குழப்பத்தை உண்டாக்குறது போல வயதில் பெரியவர்கள் அனுபவத்தில் பெரியவங்கள் எல்லாம் சில குழப்பமான காரியங்களை பேசுகிறதை கேட்கும்போது, அதை குறித்து கேள்விப்படும் போது மிகுந்த வருத்தமாக இருக்குது. வயலில் விவசாயம் பண்ணும்போது, ஏர் விழும்போது, இன்னும் பல பேர் விளையாடும் போது கூட மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. அது வேற இது வேற. இங்கே அவர்கள் செய்கிறது விக்கிரகத்துக்கு படைக்கிறது கொண்டு வந்து அங்கே படைக்கலை. அவங்க வயல் அறுக்கிற முன்னாடி படைக்கலை. அவங்க வியாபாரத்துக்கு கொண்டு வர வியாபாரத்துக்கான பொருள்களை அவ்வளோத்தையும் படைக்க மாட்டாங்க. அது வேறு. அது நன்றி செலுத்தி ஞாபகமாக வணங்கும் போது நான் அறுக்க போகிறேன் என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அறுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு முன்னாடி படையல் போடுறாங்க. அது அதுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
அதனால தான் சொல்லுது அதை எடுத்து நீ சாப்பிடாதன்னு. பவுல் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. வேதம் கற்றவர்கள், வேத பண்டிதர்கள் இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ரெவரண்டு, டாக்டரேட்டு, பிஹெச்டி என்னெல்லாமோ வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே தெளிவு இல்லை. அவ்வளவு போட்டு அவ்வளோ படித்து ரெவரண்டு, பிஹெச்டி, டாக்டரேட் எல்லாம் வாங்கி இனத்துக்கு? இங்கே வேதத்தில் இங்கே சொல்லியிருக்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கிறார். 28வது வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று 25வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 10:25, கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க தேவையில்லை. கடையில் நீ விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது, நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிடாம இவங்க வேறு விதமான வேற்று உபதேசங்கள், கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கியாத வேற்றுமையான உபதேசத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி நீங்க அதை பின்பற்றி போனீங்க? அந்த மாதிரி இன்னைக்கு வேற்றுமையான உபதேசம் பல எழும்பி இருக்கு. அதுல இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த ஒரு வேற்றுமையான உபதேசம் ஒன்று. இங்க இவர் சொல்றாரு, அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் கண்முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிடுறான் விருந்துக்கு, என் வீட்டில் இன்னைக்கு எனக்கு கல்யாணம்பா, இல்லை எங்கள் வீட்டில் பிள்ளைக்கு பிறந்த நாள், ஒரு ஃபங்க்ஷனு, ஏதாவது ஒரு காரியம், வீடு இன்னைக்கு பிரதிஷ்டை வைக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடுறாங்க விருந்துக்கு, நட்பு நிமித்தமாக போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு நட்பு நிமித்தமாய் அன்பு நிமித்தமாய் அவர்களுடைய விருந்தில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்க. மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வேற புற மதஸ்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியிலே போங்க, கூப்பிடுறாங்களா போங்க, அவங்க வீட்டில் சாப்பிடுங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. வேதம் அதை குறித்து தவறாக இங்கே சொல்லவே இல்லை. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உனக்கு சொன்னால், உன் முன்னாடி சாப்பிட வச்சிருக்க இந்த பழம், உன் முன்னாடி சாப்பிட வச்சிருக்கிற இந்த ஆகாரம், இந்த இறைச்சி, இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, அங்க பச்சதை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு ஒருவன் சொன்னா, அப்படி அறிவித்தது நிமித்தம், அது உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மனசாட்சி நிமித்தம் புசியாதிருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இவ்வளவு தெளிவான ஒரு வசனம் இங்கே போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தெரியாம எப்படி தெரியாம இருந்திருக்கும்? அதான் பவுல் ஆரம்பிக்கும் போதே சொல்லுறாரு இல்லையா, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அது இருமாப்பு. வசனம் போட்டிருக்கு, நான் ஏன் அதை பின்பற்றணும், நான் ஏன் இதன்படி நடக்கணும், காலத்துக்கு ஏத்தால நான் என்னை மாற்றிக்கிட்டு போகிறது. இருமாப்பு. நான் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற அந்த இருமாப்பில் பேசுறது. ஆனால் தெளிவாங்க சொல்றார், நான் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை வாசிக்கிறேன். ஆயினும் இது ஒரு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றொருடைய மனசாட்சியினாலே குற்றமா எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரத்துடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூசிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கே செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும். நல்ல கவனிங்க, ஒரு அதிகாரத்தை எடுக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை விட்டு எடுத்துட்டு வாசிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோட பேசுகிறார் வசனத்தின் மூலமாக. இந்த வசனம் நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ முழுசாக என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். 33வது வசனம் சொல்கிறாரு, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். அதாவது அன்னைக்கு அப்போஸ்தலர் கிறிஸ்தவம் அதிகமாக யூதர்கள் இருந்தாங்க, அப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க. அப்போ நீ யூதனாரு கிரேக்கனாரு யாராக இருந்தாலும் சரி, எந்த தேவனுடைய சபைக்கும் இடரலாக இருக்காத.
வேற ஒருவன் வழி தப்பி போகிறதுக்கு நீ காரணமாக இருக்காத. வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுது, விக்கிரகம் அப்படிங்கிறது உன் மனசுக்கு நீ அதை பொருள்னு நினைச்சான்னா அது உண்மையிலே அவர்கள் பொருள்னு நினைக்கல. அது ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி, பொருளுக்கு முன்னாடி எவனும் விழுந்து கும்பிட மாட்டான், முகம் கூப்புற விழ மாட்டான். நீ கூட ஒரு முறை கூட தேவனுக்கு முன்னாடி விழுந்து வணங்கியிருக்க மாட்டேன். இன்னைக்கு பல பேர், நான் நிறைய பேரை பார்க்குறேன், முழங்கால போட்டு ஜெபிக்க சொன்னால் முழங்கால் 5 நிமிஷம் கூட போட முடியாது. நீ முழங்கால போட மாட்டேன், முகம் கூப்புற ஸ்டாஸ்டாங்கமாக விழ மாட்டேன். ஆனால் நீ எதை பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ அதுக்கு முன்னாடி சட்டை கூட இல்லாமல் ஈரத்துணியோட முகங்குப்புற விழுந்து வணங்குறவங்களை நான் பார்த்துருக்கேன். அவர்கள் எவ்வளவோ பக்திமான் உன்னை விட. அவர்களுக்குள்ள பக்தி உனக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நீ உதாரணமாக இருந்திருப்ப. உனக்குள்ளே இருக்கிறது பக்தி இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது அன்பு இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது அறிவுங்கிறதான ஒரு இருமாப்பு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை இந்த குழப்பமான உபதேசத்தை கொடுக்கிறது போல இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து யாராவது பேசுனாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க பெரிய ஊழியக்காரனெல்லாம் பார்க்க வேண்டாம். நானாகவே இருந்தாலும் சரி, மூத்த ஊழியக்காரனும் பார்க்க வேண்டாம், சின்ன ஊழியக்காரனும் பார்க்க வேண்டாம், ரொம்ப ஃபேமஸானவங்கன்னு பார்க்க வேண்டாம். வேதத்தில் இருக்கிறான்னு பாருங்கள், வேதத்தில் உண்மையில் அப்படி தான் இருக்குதான்னு பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேதம் சொல்லுது விக்கிரகம் என்கிறது பேய்கள்னு வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வைக்கிறத நீ சாப்பிடாத. அப்படி சாப்பிட்றவந்தா கர்த்தருடைய பந்தியில் நீ கை வைக்காத, ரெண்டுலேயும் கை வைக்காத. இருளுக்கும் ஒளிக்கு சம்பந்தம் கிடையாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும். அதே இது கிறிஸ்துவை அறியாத மற்ற சகோதரர்கள் நண்பர்கள் உங்களை விருந்துக்கு அழைச்சா அவங்க வீட்டு விருந்துக்கு விசேஷத்துக்கு நீங்கள் போங்க. அதை குறித்து இங்கே வேதம் தவறாக எங்கேயுமே சொல்ல. நட்பு அன்பின் ரீதியாக அன்பின் விருந்தில் நீங்கள் உட்காருங்க, சாப்பிடுங்க, அது தவறே கிடையாது. வேதத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க, வேதத்தில் இருக்கிறது போல வாழ முயற்சி பண்ணுங்க. முடிந்தால் மற்றவர்களுக்கும் வேதத்தை குறித்து சாட்சியாக சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.